சொல்லிட்டேனே, ஆல்ரெடி டோல்டு. இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டுக்கு இந்த ஆல்ரெடி டோல்டேடோட அதிர்ச்சியே இன்னும் குறையலைங்க. தமிழக மக்கள் அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளல. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நான் ஜெர்மனிக்கு போறேன், அங்கிருந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்துக்கிட்டு அப்படியே வரப்போறேன் அப்படின்னு ஜெர்மனிக்கு போய் 3201 கோடி ரூபா, 3200 அப்படின்னு சொன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட ஒன்றை சேர்த்து 3201 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒரே நாளில் ஈர்த்துட்டாரு, ஒரே நாளில் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு திமுக காரவங்க கட்டுக்கதைகளை அடித்து விட தமிழக மக்கள் விடுவாங்களா? உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா, நீங்க 3 நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்தோட விரிவாக்க பணிக்காக நீங்க எதுக்கு ஜெர்மனிக்கு கஷ்டப்பட்டு போறீங்க? இங்க தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துட்டு அதிகாரிகளை வச்சு அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே. தமிழர்களோட வரி பணத்தை ஏன் வீண் பண்றீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செம பங்கம் பண்ணிட்டு வராங்க.